ரைட். இப்போ நாங்கள் எப்படி சேஃபால சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுற வீடியோ நாங்கள் பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், எப்படி மெட்டிக் இன்கம் பூஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம், சேஃபாலுக்கு போங்க. சேஃபாலுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா, நாங்கள் போல் கோயின், அதாவது நாங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் வந்து பிஎன்பி கோயின் தெரியும், பைனான்ஸில் பிட்காயின் தெரியும், எத்தேரியம் தெரியும். இப்போ நாங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோம் என்ன, போல் கோயின். இந்த போல் கோயின் எல்லாருடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஹெட் பண்ணதோட இந்த இடத்துல இருக்காது. இது எப்படி ஹெட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே, கொஞ்சம் இந்த கோயினை ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜ் கிரிப்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை மேனேஜ் கிரிப்டோ டச் பண்ணுங்கள். மேனேஜ் கிரிப்டோ டச் பண்ணதோட இந்த இடத்துல இந்த போல் கோயின் வந்தால் ஓகே, வரையிலன்னு சொன்னால் அந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். POL டச் பண்ணிங்கன்னா போலுக்கு பக்கத்தில் நல்லா ஞாபகம், போலுக்கு பக்கத்தில் இந்த பொலிகோன் இருக்கணும், பொலிகோன் நெட்வொர்க். இது பார்த்ததோட நீங்கள் என்ன செய்யுங்க, பக்கத்தில் டிக் மார்க் இருக்கும், இந்த டிக் மார்க் ஆன் பண்ணிக்கணும். இது ஆஃப் ஆகிது, ஆனால் இது உங்களுக்கு ஹோமில் காட்டாது. ஏன் இது ஆஃப்ல இருக்குது? அப்போ உங்களுக்கு எல்லாம் இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா கட்டாயம் இது நாவ கலரில் வர மாதிரி ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ ஒன் பண்ணதால இப்போ என்ன செய்ய போது, எங்களுக்கு ஹோம் பேஜில் காட்ட போகுது. ரைட். இந்த இடத்துல காட்டுதா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம், சேஃபாலில் உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளும். இந்த இடத்துல இப்போ வந்து பாருங்க 1 2 3 அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அந்த இடத்துல எட் வேலட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போல் கோயினை டச் பண்ண போகிறோம். டச் பண்ணுறோம். இந்த இடத்துல ரெசிவ் அட்ரஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய இதுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணக்கூடிய அட்ரஸ் தருவாங்க. ரைட். இப்போ கிளிக் பண்ணுறோம். ரைட். காப்பி அட்ரஸ் கொடுக்குறோம். காப்பி அட்ரஸை கொடுத்துட்டு இப்போ நான் இப்போ என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் என்ன செய்ய போகிறேன், இங்கே டிபாசிட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி டிபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிற அக்கௌண்ட். இங்கே வந்து 0ல இருக்குது. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6 போல் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இதோட சேர்த்து ஒரு 2 போல் எக்ஸ்ட்ரா, டோட்டலாக ஒரு 8 போல் நாங்கள் டிபாசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ பைனான்ஸில் இருந்தாலும் சரி, எந்த வேலட்டில் இருந்தாலும் ஒரு 8 போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க. உங்களோட சேஃபாலுக்கு போகிறதுக்கு பின்னால் ரெஜிஸ்ட்ரேஷனை தொடங்குங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்னோட இன்னொரு வேலட்டுக்கு போகிறேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 9 போல் இருக்குது. நான் இதை அனுப்பி என்ன செய்ய போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த போல் கோயினை டச் பண்ணுறேன். இப்போ இதே ப்ரோசஸ் தான். இப்போ உங்களுக்குலாம் பைனான்ஸில் இருந்து வித்ரோ பண்ண தெரியும். பைனான்ஸ்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். நீங்கள் பைனான்ஸ்லேருந்து வித்ரோ ஆப்ஷனுக்கு போங்க. ரைட். இந்த இடத்துல நான் அட்ரஸை கொடுக்குறேன். அமௌண்ட் இந்த இடத்துல போல் கோயின் எந்த கோயின் கேட்குறாங்க, நான் போல் கோயின் கொடுக்குறேன். இந்த இடத்துல அமௌண்ட்டை கொடுக்குறேன். ரைட். இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோ, 8 கொடுக்குறேன். இங்கே நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்ததோட என்ன கேட்குறாங்க, என்ன பாஸ்வேர்ட் கேட்பாங்க. என்ன பாஸ்வேர்டை கேட்டு நான் நெட்வொர்க் ஹையை கொடுக்குறேன், சென்ட் கொடுக்குறேன். ரைட். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்ததோட என் அமௌண்ட் என்ன செய்யுது, இங்கேருந்து இந்த லோட் ஆகுது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் உடனே இன்ஸ்டண்ட்டாக போயிடும். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், பேக் போகிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் தான், இதில் தான் என்ன செய்ய போகிறேன், இப்போ உங்களுக்கு ஐடி போட்டு நான் காட்ட போகிறேன். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம், கிட்டத்தட்ட 8 போலிக்கு தான் என்கிட்ட. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ நீங்கள் உங்களோட விளையாட்டில் 8 போல ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணதுக்கு பின்னால் இப்போ உங்களோட அப்ளைனர் ஒரு லிங்க் ஒன்று தந்திப்பார். இப்போ எக்ஸாம்பிள் இது உங்களோட அப்ளைனர் அந்த லிங்க்னு சொன்னால் இது ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். இந்த பாருங்கள், காப்பி ஒரு மெசேஜ் ஒன்று வருது. ரைட். காப்பி பண்ணிவிட்டு இப்போ திருப்பி என்ன செய்யுங்க, சேஃபாலுக்கு போங்க. சேஃபாலுக்கு போய்த்து இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளோருக்கு போங்க. எக்ஸ்ப்ளோருக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சர்ச் பார் ஒன்று இருக்கும். இது நியூ யூசர்ஸ்க்கு எப்படி வரும்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இந்த பாக்ஸில் டிக் மார்க் ஒன்று வந்து கீழே ஒரு கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபார்ம் கொடுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் காட்டும். இந்த பேஜ் காட்டக்குள்ள இந்த சர்ச் பாரில் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சர்ச் பாரில் உங்களோட ஃபிங்கர் வச்சு டச் பண்ணால் அதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். அமர்த்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த இடத்துல நெட்வொர்க் வந்து உங்களுக்கு நியூவாக இருந்தால் எல்லோ கலரில் BTC காட்டும். BTC அல்லது ETC எத்தேரியம் ஏதாவது ஒன்று காட்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நெட்வொர்க் பிட்காயினில் இருந்துச்சோ அல்லது எத்தேரியமில் இருந்தோ BNB இருந்தாலும் பில நீங்கள் எதில் வைக்கணும், பொலிகான் இங்கே தான் இருந்தால் தான் சரி. பொலிகானை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். அது இங்கே இந்த க்ரீன் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த க்ரீன் வரணும். வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கோவை டச் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். இந்த நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் மிச்சம் லோட் ஆகுது. ரைட். இப்போ லோட் ஆகினத்தோட என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட அப்ளைனர் ஐடி காட்டும். இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கேட்டு ரெஜிஸ்டர் நவுண்டு கேட்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட பொலிகான் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இந்த டிக் மார்க் கொடுத்து ரெஜிஸ்டர் நவ் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 6.6 போல், அதாவது 6 போல் நீங்கள் ஃபஸ்ட் பேக்கேஜுக்கு நீங்கள் பிளானில் பார்த்துப்பீங்க. ஃபஸ்ட் பேக்கேஜுக்கு 6 போல் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த 0.6 அதாவது 0.6 வந்து அட்மினுக்கு அந்த 10% அட்மினுக்கு போகுது. அப்போ டோட்டலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, 6.6 அதை விட சேர்த்து என்ன செய்ய போகிறீங்க, கேஸ் ஃபீஸோட சேர்த்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிக் மார்க் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் நான் கொடுக்குறேன். இப்போ கேஸ் ஃபீஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சில சம்டைம் மிடில் வச்சாலும் சரி, ஹையில் வச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி எந்த அமௌண்ட் கூட இருந்தால் ஹையில் வைங்க, அல்லது அமௌண்ட் சின்ன அமௌண்ட் ஆகிருந்தால் மிடில் வைங்க. வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணது பிறகு ஹோம் பேஜ் எப்படி இருக்கும். ரைட். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணது பிறகு எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி தான். இந்த இடத்துல யுவர் ரெஃபரல் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி என்ன செய்யலாம், இன்வைட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களோட வெல்லட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் காட்டும். இந்த இடத்துல உங்களோட ஏஜென்ட் ஐடி காட்டும். இந்த இடத்துல ரேங்க் நீங்கள் எத்தனாவது பேக்கேஜில் இருக்கீங்க காட்டும். இது உங்களோட அப்ளைனர் ஐடி காட்டும். இந்த இடத்துல வந்து உங்களோட டீமில் டோட்டல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட டீமில் இப்போதைக்கு 0, இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ண ஐடி. ஸோ இதில் 0 டீம் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த இடத்துல டோட்டல் இன்கம் 0. அதே மாதிரி கீழே ராயல்ட்டி இன்கம்னா நீங்கள் ப்ரெசன்டேஷனில் பார்த்துப்பீங்க. அப்படி தெரியலன்னு சொன்னால் உங்களோட லீடரோட கனெக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேக்கேஜ் கரண்ட் பேக்கேஜ் நீங்கள் முதலாவது ரேங்கில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் 5 பேரை இன்வைட் பண்ணுங்கள். 5 பேரை இன்வைட் பண்ணிவிட்டு 30 போல் ஏர்ன் பண்ணுவீங்க. ஏர்ன் பண்ணது போகிற என்ன செய்யுங்க, செகண்ட் பேக்கேஜ் அதாவது 9 போலுக்கு அப்டேட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி மூணாவது பேக்கேஜுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், 18 போல் ப்ளஸ் 10% ஹோல்ட் பண்ணிவிட்டு தேர்ட் பேக்கேஜை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் அடுத்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணலாம். அதோட சேர்த்து இந்த 3 ஐகான் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கம்யூனிட்டின்ற ஒரு ஆப்ஷனுக்கு அதுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. இந்த கம்யூனிட்டி போனால் இப்போதைக்கு நீங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட செகண்ட் லெவலில் நீங்கள் டீம் ஒர்க் பண்ணல, செகண்ட் லெவல் எத்தனை பேர், தேர்ட் லெவல் எத்தனை பேர், ஃபோர்த் லெவல் எத்தனை பேர், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள்.